தேவன் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளை நினைத்து கடந்த நாட்கள் கடந்த வாரங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து எல்லா தீமைக்கும் தேவன் விலக்கி காத்து நமக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதங்களை உடைத்து பெரிய பெரிய பர்வதங்களை தகர்த்து போட்டு பாதைகளை உருவாக்கி கொடுத்தாரே. நம்மை கரம் பிடித்து நடத்தினாரே. தேங்க்யூ. ஆராதனை கூறியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனை கூறியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவனுடைய நாமத்தை முயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய வாக்கியம் தூதர்களுக்கு அன்றை கொடுக்கப்பட்டது. கெருபீன்களும் சேராபீன்களும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். தேங்க்யூ. பரிசுத்த 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 நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனை புரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனை புரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த சொல்லுவோம் இயேசுயா, நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனை புரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஓ ஆராதனை புரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, இயேசுயா, ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த. என்னை ஆட்கொண்டவர் என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை என்னுடைய ஆராதனை. எல்லா கைகளும் உயர்த்தி சொல்வோம். பரிசுத்த பரிசுத்தமுள்ள தேவனை பரலோகத்துக்கு நேராக உடைய கைகளை உயர்த்தி பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனை கூறி அவர் ஒருவர் மட்டும்தான் ஆராதனை கூறியவர். அவரை பணிந்து கொள்ள
அவரை தொழுது கொள்ள தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஓ ஆராதனை உரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே, இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஓ இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஓ ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் ஸ்தோத்திரமும் தூய, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை இயேசுயா. முழு பலத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் ஒருவருக்கு என் நண்பர் இயேசுவுக்கே, அன்பர் இயேசுவுக்கே. வழி காட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழி காட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா, அபிஷேகநாதரே. அன்பால் அனல் மூட்டுமையா, அபிஷேகநாதரே. சேர்ந்து சொல்லுவோம். ஆராதிக்கிறோம். ஆராதனை நந்தியப்பா இயேசுவே. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஓ இயேசுவுக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. உமக்கு நன்றி. துதிப்போம். சில நிமிடங்கள் கர்த்தருக்கு ஆராதனைகளை, ஸ்தோத்திர பலிகளை, உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு நாம் செலுத்துவோம்.
உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்த ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. அவரை போல இந்த உலகத்தில் யார் உண்டு? எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நல்லவர் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள், ஆனால் காணாமல் போனார்கள். வாழ்ந்தார்கள், ஆனால் காணாமல் போனார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய், தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிற ஸ்தலத்திலே வந்து வாசம் பண்ணுகிறவராய், தேவ பிள்ளைகள் ஒரு மனமாய் துதிக்கும் பொழுது அந்த இடத்துல எழுந்தருளுகிற தேவனாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்த ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை. மறுபடியும் சொல்லுவோம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்த ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளதே, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்த ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. பலட்டு வாழ்க்கையெல்லாம் அவர் மாற்றினவர். ஆமென். மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, அழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு அழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நிறுத்தி நீ மறவாமலே, தனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. நல்ல உற்சாகமாய் கரங்களை கட்டி விடுதலையோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. பொழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல ஒருவரும் இல்லை,
கூறுகின்றதே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல உம்மை போல சொல்லுவோம். உம்மை போல உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. கரங்களை தட்டி நல்ல விடுதலையோடு அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லையே, அவரை போல வல்லவர் ஒருவரும் இல்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிறவர், எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிறவர், மேலானதை தருகிறவர். ஹல்லேலூயா. மேலான ஆசீர்வாதங்களை தருகிறவர், மேலான நன்மையை தருகிறவர். நம் ஆண்டவர் எப்பொழுதுமே சிறந்ததையே நமக்கு தருகிறவர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறந்ததையே நமக்கு கொடுக்கிறவர். உன்னதமான கர்த்தரை ஆராதிப்பது, உன்னதமான தேவனை புகழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, இந்த பாக்கியத்தை வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படும், அவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அந்த தேசத்தில் 100 மடங்கு பலன் பெற்று அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் அது வல்லவா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் வாழ்க்கையை பெரியவனாய் மாற்றும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு போகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய பெரியவர்களாய் மாற்றும். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். எத்தனை பேர் இந்த காலவெளியில இயேசு நல்லவர் என்கிறதை அறிக்கை பண்ண முடியும்? இயேசு நல்லவர் என்பதை அறிக்கை பண்ண முடியும். எல்லா நேரத்திலும் அவர் நமக்கு நல்லவர் தான். ஏதோ நன்மை செஞ்சதுனால, ஏதோ நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால அவர் நல்லவர் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா நேரத்திலும் அவர் நல்லவர், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நல்லவர். எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளில் இயேசு நல்லவர். அவர் நல்லவர் 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 என்பதை சொல்லிக் கொண்டிருங்கள். அவர் நல்லவர் என்பதை அறிக்கை பண்ணி கொண்டிருங்கள். அவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். மைனர் மைனர் அப்படியே ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். தேங்க்யூ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா இயேசுரா. மீண்டும் சொல்லுவோம். நன்றி ராஜா ஓ இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதது.
தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நானைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஓ ஆனந்த நன்றி இயேசுயா வைத்தீ. சேர்ந்து பாடுங்க. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, இயேசு ராஜா, நன்றி இயேசுவா. ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா. மீண்டும் சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி அப்பா. செய்த எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகளை வாழ்வில் அவர் செய்திருக்கிறாரு. அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசப்பா ஏறெடுப்பே நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் இயேசுவே. நன்மை செய்தவருக்கு என்ன கொடுக்க போறீங்க? நன்மை செய்த ஆண்டவருக்கு என்ன செலுத்த போறீங்க? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவரை தொழுது கொள்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்த ஆண்டவருக்கு நாம் செய்வது என்ன? நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறானா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறானா? நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை துதிப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. அவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அவருடைய இரக்கத்திற்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அவருடைய பாசத்திற்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். அவர் பூரண அழகுள்ளவர். ஆமென். அவர் பூரண அழகுள்ளவர். அவரை போல அவரை பார்க்க நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அவருடைய முகத்தை தரிசிக்க நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவரை பார்க்க நம்முடைய இருதயத்தின் வேதனைகள் நம்மை விட்டு விலகி போகும். அவரை பார்க்க மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை போவேனில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம பாட போகிறோம். பூரண அழகுள்ளவரே. ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இந்த பூவினில், இதுவரை கண்டதும் இல்லை இனிமேல் காண்பதும் இல்லை. ஆமென். சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம். ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் பூவில் எந்த வாழ்க்கையல் நீர் எப்போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே.
சொல்லுங்க. பூரண அழகுள்ளவரே இயேசுவே, விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என் பொங்குதே. நேசரே நீர் வேகம் என்னை சேருமே. தினந்தோறும் அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அது நீரை போதும் வேறே எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்க பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அதில் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜடமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். பூரண அழகுள்ளவர் கோவில் எந்த வாழ்க்கை அதில் நீரை போதும் வேறவே இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக இயேசுயா. பூரண அழகுள்ளவர் கோவில் எந்த வாழ்க்கை அதில் நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவை. இயேசுவை போல் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை. இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை. இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரை போல் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சொல்லுவோம். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எங்களுக்காக வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி மகிமையான நன்மையினால் எங்களை நிரப்பி, எங்களை கனத்தினால் மகிமையினால் கிருபையினால் எங்களை முடிசூட்டி, நான் இருக்கிற இடத்துல உங்களையும் நான் உட்கார பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்தீர். ஆராதனை மத்தியில் உம்முடைய மகிமை வெளிப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மீதியான நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். 86வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்.
நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். சேர்ந்து வாசிப்போம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை இரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமேன். உட்காருவோம். இந்த நேரத்திலும் நம் கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம் நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய தசம பாகங்களை, பொருத்தனை காணிக்கைகளை நம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு ஜெபத்தோடு தேவனுடைய சமூகத்திலே கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, இந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரலோகத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர், உம்முடைய வார்த்தையின்படி, வாக்கு தத்தத்தின்படி அநேக நன்மையின் வாசல்களை உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்க வேண்டும் என்று மனதார ஜெபித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் ஒரு 100 மடங்கு பலனை அவர்கள் அனுபவிப்பார்களாக. ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களுக்காய் காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களில் அற்புதங்களை சுதந்திரிப்பார்களாக. உம்முடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்கிறார்கள். இதன் மூலம் உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும். உம்முடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கலாம். கூவும் ஒரு கோலியாத்தும் கண்மலையாம் தேவநாமமுண்டு உன்னெதிரிய கீழ்ப்படுத்த மலையாய் எழும்பும் சவாலோ அரை கூவும் ஒரு கோலியாத்தும் கண்மலையாம் தேவநாமமுண்டு உன்னெதிரிய கீழ்ப்படுத்த கஷ்டத்தை மறைய செய்ய அலை அலையாய் வரும் சோதனையோ தலைமேல் புரண்டு ஓடுதோ கடல் மேல் நடக்கும் தேவனுண்டு உன் கஷ்டத்தை மறைய செய்ய பதறாதே திகையாதே வேண்டிடு விசுவாசம் ஏசாயா 66:13-14. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில்
அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அதை நீங்கள் காணும்போது உங்கள் இருதயம் மகிழும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கிற பொழுது தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள் அதையெல்லாம் கடந்து வந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அல்லேலூயா. அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் எலும்புகள் எல்லாம் செழிக்கும். அல்லேலூயா. அப்பொழுது நடக்கிற ஒரு காரியம்தான், அவருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஆமேன். எத்தனையோ பிரச்சனைகளை, போராட்டங்களை, துன்பங்களை கடந்து வந்த தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தம்முடைய ஊழியக்காரரிடத்தில், அதாவது தேவனை சேவிக்கிறவர்களிடத்தில், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களிடத்தில், தேவனை ஆராதிக்கிறவர்களிடத்தில், தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே தேவனுடைய கரம் அறியப்படும் நாட்கள் வரும். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவருடைய கரத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று தேவ ஜனமும் உலகமும் தேவ பிள்ளைகளை வெறுக்கிற சத்துருக்களும் அறிகிற ஒரு நாட்கள் வரும். ஆமென். ஏனென்றால் தேவனுடைய கரம் வெளிப்படும் பொழுது அது மகிமை பெரிதாக இருக்கும். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? அவருடைய கரம் வல்லமை உள்ளது, அவருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது என்று நமக்கு தெரியும். ஆனால் அதே நேரம் தேவனுடைய கரம் தயவுள்ள கரம். ஆமென். ஆனால் தன் சத்துருக்களிடத்திலே அவருடைய கரம் வெளிப்படும் போது அது சினமாக வெளிப்படுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளிடத்திலே, தேவ ஜனங்களிடத்திலே, அவரை ஆராதிக்கிற சேவிக்கிற அவருடைய ஊழியக்காரிடத்திலே அவருடைய கரம் வெளிப்படும் பொழுது அது தயவுள்ள கரமாக வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இந்த வருடத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பாடலை கொடுத்தார். அந்த பாடலில் ஒரு ஸ்டான்ஸா அதுதான். ஆமென். என்மேல் அவர் கரமும் சத்துருக்கள் மேல் அவர் சினமும் அறியப்படும் நாட்கள் வரும், அப்பொழுது என் இருதயம் மகிழ்ந்திருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனத்தின் மீது என் தயவுள்ள கரம் வெளிப்படும் நாட்கள் வரும். ஆண்டவர் தம்முடைய தயவுள்ள கரத்தை உங்கள் மீது நீட்டப் போகிறார். அவருடைய தயவுள்ள கரம் உங்கள் மீது வந்து அமர்ந்திருக்கிறது. அவருடைய தயவுள்ள கரம் உங்கள் பிள்ளைகளின் மீது, உங்கள் சந்ததிகள் மீது வந்து இறங்கி இருக்கிறது. அவருடைய தயவுள்ள கரம் நம்முடைய ஊழியத்தின் மீது வந்து இறங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய தயவுள்ள கரத்தை நம் மீது வெளிப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், அதன் 7வது 8வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 2, 7, 8. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கப்பட வேண்டும். எல்லா வேலைகளுக்கும் வேண்டிய மரங்களை எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. எஸ்ராவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற ஒரு, நெகேமியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற ஒரு காரியம், இந்த நெகேமியா சொல்லுகிறார்,
நான் ராஜாவை பார்த்து எனக்கு ஒரு தேவையான லிஸ்ட்டை நான் கொடுத்தேன். என்னென்ன தேவை எனக்கு வேண்டும், என்னென்ன காரியங்கள் ராஜாவினால் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன். அதில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால். ஆமென். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் நான் கேட்டது எல்லாம் ராஜா கொடுத்தார். அல்லேலூயா. இதேதான் எஸ்ராவின் புத்தகத்திலே, எஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனத்திலே இதே ஸ்டேட்மெண்ட்டை எஸ்ரா சொல்லுகிறார். வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய எல்லா நியாய பிரமாணங்களிலும் தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவன் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தபடியினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த 2 பேருமே சொல்லுகிற ஒரு காரியம், அவர்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம், அவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவர்கள் மீது இருந்தபடியினால் அவர்கள் கேட்டதையெல்லாம் ராஜா அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ராஜா நாம் கேட்டவைகளை எல்லாம் நமக்கு கொடுப்பார். ஏனென்றால் அவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தின் ஒரு ராஜா கூட தேவனுடைய கரம் ஒரு மகன் மீது, ஒரு மனுஷன் மீது இருக்கிற பொழுது அவன் கேட்பவைகளெல்லாம் கொடுப்பதற்கான தேவ தயவு அவருடைய இதயத்தில் உண்டாகும் என்று சொன்னார். நம்முடைய பரலோக ராஜா, ஹல்லேலூயா, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய ராஜா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிற நம்முடைய ராஜா, ஹல்லேலூயா. நாம் கேட்கிறவைகளை எல்லாம் நமக்கு தருகிறார். ஏன்னா அவருடைய தயவுள்ள கரம் நம்ம மீது வந்து இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எஸ்ராவும் நெகேமியாவும் தேவனுக்காக சில காரியங்களை கேட்டார்கள். தேவனுடைய திட்டம் நிறைவேற சில காரியங்களை கேட்டார்கள். தேவனுடைய ராஜ்யம் தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் மூலமாய் கட்டி எழுப்பப்பட தேவ சமூகத்திலே ஜெபித்தார்கள். அதில் ஒன்று கூட விடப்படவில்லையாம். எல்லாவற்றையும் ராஜா அவர்களுக்கு கொடுத்தார். ஒரே ஒரு ரீசன் தான், கர்த்தருடைய கரம், தயவுள்ள கரம் அவர்கள் மீது இருந்தபடினா. ஆமென். அப்போ ஒரு மனுஷன் மீது தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தால் எல்லாருடைய கண்களிலும் அவர்களுக்கு தயவு கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்திலே சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பொழுது, இவங்க கண்களில் தயவு கிடைத்தால் நல்லா இருக்குமே, இவங்க பார்வையில் எனக்கு ஒரு கிருபை கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று நினைக்கிறோம். ஆனால் மனுஷர்களுக்கிடத்திலிருந்து நமக்கு தயவு வர வேண்டும் என்றாலும் தேவ தயவு நம் மீது இருக்கணும். எஸ்தர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அவளை யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருக்கும் அவளை பார்க்கும்போது ஒரு தயவு கிடைத்தது. அவளை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். எத்தனையோ ஸ்திரீகள் அங்கு கடந்து போகிறார்கள். ஆனால் அந்த ஸ்திரீகளை விசாரிக்கிற தலைவனிடத்திலே எஸ்தருக்கு தான் தயவு கிடைத்தது. அல்லேலூயா. ஒவ்வொருடைய கண்களிலும். ஏன் அந்த காரணம் என்று சொன்னால், தேவனுடைய தயவுள்ள கரம் எஸ்தர் மீது இருந்தது. அல்லேலூயா. ஆனால் தான் எஸ்தர் புத்தகத்திலே 5வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம், எஸ்தர் ராஜாவுக்கு முன்பதாக போய் சில காரியங்களை அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள அவள் கடந்து வருகிறாள். தன்னுடைய ஜனத்திற்காக, தன்னை சேர்ந்த தன்னுடைய பிள்ளைகளுக்காக, யூத குலத்துக்காக மன்றாட தன் உயிரை கூட அவள் விட துணிந்து அவள் ராஜ சமூகத்திலே வந்து நிற்கிற போது, அதை வாசிங்க. ராஜ ஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்திலே நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது நிமித்தம் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அல்லேலூயா.
அப்போ ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கிற பொழுது அவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும், உன் மன்றாட்டு என்ன? ஒருவேளை இந்த ராஜ்யத்தில் பாதி வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நான் அதை உனக்கு தருவேன். ஆமென். அப்போ தேவ தயவு, அதனால் தான் வேதம் சொல்கிறது, ராஜாவினிடத்திலிருந்து வருகிற தயவு பின்மாறி மழையை போல இருக்குமா. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய தயவு நம்ம மேலே வந்து இறங்குது. ஆமென். நம்ம எந்த இடத்திற்கு போனாலும், எந்த காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க நினைத்தாலும், எந்த ஒரு அற்புதத்துக்காக நம்ம வாஞ்சித்து கதறினாலும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒன்று, ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரம் என் மீது இருக்கட்டும், உம்முடைய தயவுள்ள கரம் என்னை வழிநடத்தட்டும், உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் பிள்ளைகள் மீது இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய தயவு நம் மீது இருக்கிற பொழுது எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய ராஜா சொல்லுவார், உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேள். அவர் கேட்டு இருக்கிறார், என்ன வேணாலும் கேளு, நான் அதை உனக்கு தருவேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அதுவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த ஒரு காரியத்தை குறித்து நாம் கேட்போம் என்று சொன்னால், ராஜா மிகவும் பிரியப்பட்டு அல்லேலூயா நாம் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் தயவுள்ள கரம் உன் மீது இருக்கும். இன்றிலிருந்து நம்ம புறப்பட்டு போகிற இடங்களிலே நாம் ஜெபிக்கிற காரியத்தில் எல்லாம் தேவனுடைய தயவை காண்க போகிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ அல்ல, நாம் தேவனுடைய கரத்தை நம்பி இருக்கிறபடினால் அந்த தயவுள்ள கரம் நமக்காய் சில காரியங்களை செய்து முடிக்கும். அல்லேலூயா. தடைப்பட்ட சில காரியங்களில் அற்புதங்கள் நடக்கும். ஆமேன். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க ஆரம்பிக்கும். ஆமேன். இதுவரைக்கும் போராடி கொண்டிருந்த சில பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகி ஓடி போகும். அப்போதான் நம்ம யோசிப்போம், இதெல்லாம் ஏன் இப்பொழுது நடக்கிறது, இதுவரை நடக்காத காரியங்கள் ஏன் இப்பொழுது மிக எளிதாக வேகமாக நடக்கிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய தயவுள்ள கரம் நம் மீது இருக்கிறது. அல்லேலூயா. அதை நாமும் அறிந்து கொள்ள போகிறோம், நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் அறிந்து கொள்ள போகிறார்கள். அல்லேலூயா. இரண்டாவது, அதே எஸ்ரா புத்தகத்திலே 8வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாமா? எஸ்ரா 8:31. நாங்கள் எருசலேமுக்கு போக அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மீது இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஹல்லேலூயா. எஸ்ரா ராஜாவின் சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எல்லா பொருட்களையும் அவர் கேட்கிறார். ராஜா எல்லாவற்றையும் கொடுக்கிறார். பார்த்தீங்கன்னா திரளான ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், வெள்ளி பொன் எல்லாம் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்பணுமோ நீங்கள் அதெல்லாம் கொடுத்து அனுப்புங்க அப்படிங்கிறார். அப்போ திரளான ஐஸ்வர்யத்தை, திரளான பொன் வெள்ளி போன்றவைகளை அவர்கள் சேகரித்து கொண்டு கொஞ்ச நபர்களாக புறப்பட்டு எருசலேமில் உள்ள ஆலயத்தை கட்ட அவர்கள் பாபிலோனிலிருந்து புறப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா. அப்போதான் எஸ்ராவுக்கு ஒன்று தோன்றுகிறது, இப்போ வழியில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். உயிருக்கு சேதம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தான் கொண்டு போகிற பொருட்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது. அப்போ இதையெல்லாம் பத்திரமாக கொண்டு சேர்க்கணும். இதையெல்லாம் சேர்ப்பதற்கு என்ன செய்ய அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் பாதுகாப்பாக அங்கு போய் சேர்க்கிறதற்கு ராஜாவினிடத்திலே ஒரு பாதுகாப்பு படையை கேட்க நான் வெட்கப்பட்டேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவரிடத்துல, அவருடைய பிள்ளைகளின் மீது தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ தேவனுடைய கரம் என் மீது இருக்கிற பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்ததுனால, இப்போ பாதுகாப்புக்கு நீங்கள் கொஞ்சம் பேர் அனுப்புங்கன்னு சொல்கிறது எனக்கு வெட்கமாக இருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அகாவா நதி அண்டையில் உபவாசத்தை சொல்லி தேவ சமூகத்திலே நாங்கள் தயவை தேடினோம். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த அகாவா நதி அண்டையில் நாங்கள் எதுக்காகலாம் உபவாசித்தோம் தெரியுமா? எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, அல்லேலூயா, எங்கள் பொருட்களுக்காக
நாங்கள் தேவ சமூகத்திலே இரக்கத்தை தேடினோம், கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டார், தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் மீது இருந்ததால் வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் அவருடைய கரம் எங்களை தப்புவித்தது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மீது இருக்கிற பொழுது தேவன் இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆபத்துக்களுக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. அவருடைய கரம், தயவுள்ள கரம், நம்மை தப்புவிக்கிற கரம், நம்மை பாதுகாக்கிற கரம், நம்மை மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளை, நம்மை மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தை மட்டுமல்ல, நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை, அல்லேலூயா, நமக்கு உண்டான நன்மைகளையும் தேவன் பாதுகாப்பார், தேவன் தப்புவிப்பார். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, வழியில் சத்துருக்கள் இருந்தாங்க, பதிவிருக்கிறவங்க இருந்தாங்க. சில பிரச்சனைகள் நமக்கு தெளிவாக தெரியும், ஆனால் எத்தனையோ பிரச்சனைகள் மறைவான கண்ணிகளாக சத்துருவினால் வைக்கப்பட்டிருக்கும். அது நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மை தப்புவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் அவருடைய தயவுள்ள கரம் நம்ம மீது இருக்கிறபடினாலே தெரிஞ்சு வந்த சத்துருவாய் இருந்தாலும் சரி, தெரியாமல் மறைமுகமாய் போராடுகிற பிசாசின் வல்லமைகளாக இருந்தாலும் சரி, எதுவும் நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய சந்ததிகளையோ நம்முடைய ஆசீர்வாதங்களையோ தொடாதபடி சேதப்படுத்தாதபடி கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மை பாதுகாக்கும், நம்மை தப்புவிக்கும். அல்லேலூயா. தன் யாபேஸ் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே யாபேஸ் தேவனை பார்த்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம், கர்த்தாவே உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், அதே போல உமது கரம் என்னோடு இருக்கணும். ஏன்னா தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, சத்துரு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, எந்த சோதனைகளும் என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அதற்கு உம்முடைய கரம் என்னோடு இருந்து என்னை தப்புவிக்கணும், என்னை விலக்கி பாதுகாக்கணும் அப்படின்னு தேவ சமூகத்திலே அவர் ஜெபித்தார். வேதம் சொல்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகி தாவீது நீங்கள் சங்கீதங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா பல இடங்களிலே கர்த்தருடைய கரத்தின் மகிமையை அவர் பேசுவார். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும், உமது வலதுகரம் என்னை தப்புவிக்கும், உமது வலதுகரம் என்னை வழி நடத்தும். அல்லேலூயா. அவர் சொல்வார், நான் எங்கே போனாலும் உமது கரம் என்னை பிடிக்கும், உமது கரம் என்னை தாங்கும். அல்லேலூயா. அப்போ அதனால தான் தாவீதோடு தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தபடினால தான் எத்தனை சத்துருக்கள், அல்லேலூயா, எத்தனை சத்துருக்கள் நேரடியாக எதிர்த்து வந்த கோலியாத்தாய் இருக்கட்டும், மறைமுகமாய் பின்தொடர்ந்து வந்த சவுலாய் இருக்கட்டும், அவருக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து அவருக்கு விரோதமான கிரியைகளை செய்த பல மனிதர்களாக இருக்கட்டும், எத்தனையோ சத்துருக்கள் பதிவிருக்கிறவர்கள் இருந்தார்கள், மறைந்து போராடினவர்கள் இருந்தார்கள், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் இருந்தது. ஒரு மனுஷனுடைய பலத்தினால் இருந்திருந்தால் தாவீது எப்பொழுதும் மறித்து போயிருப்பார். அல்லேலூயா. அவருக்கு வந்த பிரச்சனைகளுக்கும் அவருக்கு வந்த சத்துருவின் கிரியைகளுக்கும் மனுஷ பலத்தினை தாவீது போராடி இருந்தால் அவர் ஜீவனோடு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தருடைய தயவுள்ள கரம் தாவீதோடு இருந்தது. ஆகவே எல்லா சத்துருவின் கண்ணிகளுக்கும் தேவன் தாவீதை தப்புவித்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உங்க தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கிறதுனால நாங்கள் இந்த உலகத்தில் பாதுகாப்பாக இருப்போம். ஆமென். சத்துருவின் திட்டம் ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது. அல்லேலூயா. உங்க கரத்தை மீறி எந்த வல்லமைக்கும் மேலான அதிகாரம் இந்த உலகத்தில் இல்லை. அந்த தெய்வீக கரம், தயவுள்ள கரம் என் மீது இருக்கிறபடியினாலே என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளோ தீங்கோ எங்களை தொடர முடியாது. அல்லேலூயா. நீர் எங்களை தப்புவிப்பீர். ஆமென். நீர் எங்களை பாதுகாப்பீர். உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள கரத்தினாலே உங்களை பாதுகாப்பார். மூன்றாவது நம்ம வாசிக்கிற பொழுது இதே இந்த எஸ்ரா நெகேமியாவின் அந்த சம்பவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்ரா எழுந்து ராஜாவினிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கடந்து வருகிறார். எதற்காக? இடிந்து போன தேவனுடைய ஆலயத்தை மீண்டும்
கட்டி எழுப்ப. ஆமென். நெகேமியா ராஜாவினிடத்திலே அனுமதி பெற்று ஆசீர்வாதங்களை பெற்று எருசலேமுக்கு கடந்து வருகிறார். ஏன்னா இடிந்து போன அலங்கத்தை மீண்டும் திரும்ப கட்ட. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க 2 பேருமே தங்களுடைய புத்தகங்களில் சாட்சியாக சொல்லி முடிக்கிறார்கள், கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்ததினால நாங்கள் இதை கட்டி முடித்தோம். ஆமென். இந்த எஸ்ரா புத்தகத்தின் ஆரம்பத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேற்றும் படிக்கு தேவன் கோரேஸ் ராஜாவின் ஆவியை ஏவ துவங்கினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டு எருசலேம் இடிக்கப்பட்டு ஆலயம் சிதைக்கப்பட்டு அலங்கங்கள் எல்லாம் தீக்கிரை காக்கப்பட்டு எல்லாம் உடைந்து கிடக்கிற இந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே சிறையிருப்பின் நாட்களில் இருந்த பொழுது எரேமியா தீர்க்கதரிசி எழுந்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். 70 வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் தேவன் உங்களை சந்திப்பார், மீண்டும் உங்களை கட்டி எழுப்புவார். ஆமென். எரேமியா 31வது அதிகாரம் முழுவதும் நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லியிருப்பார். சியோன் என்னும் கன்னிகையே, எருசலேமே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். அல்லேலூயா. உன்னை நான் திரும்பவும் கட்டுவேன், நான் உன்னை நிர்மூலமானவைகளை நான் திரும்பவும் கட்டுவேன். ஹல்லேலூயா. அப்படி எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருப்பார். அப்ப இவர்களுடைய புஸ்தகத்தின் துவக்கத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவினால் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிற நாட்கள் வந்த பொழுது தேவன் கோரேஸ் ராஜாவின் ஆவியை ஏவ தொடங்கினார். அவர் எழுந்து சொல்லுகிறார், எருசலேமுக்கு யாரெல்லாம் போகணுமோ போங்க, பரலோகத்தின் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நீங்க போய் இடிந்து கிடக்கிறவைகளை மீண்டும் கட்டி எழுப்புங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை இடிந்து போனதை நான் திரும்ப கட்டுவேன். அப்ப அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த 2 பேருடைய தலைமையிலும் ஒரு குழு புறப்பட்டு போகிற பொழுது தேவனுடைய தயவுள்ள கரம் அவர்கள் மீது இருந்தது. எஸ்ராவின் தலைமையிலே ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது, இந்த நெகேமியாவின் தலைமையிலே அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த நேரத்தில் இணைந்து பணியாற்றின பிரதான ஆசாரியனாகிய யெசுவா, செருபாபேல் போன்ற தேவனுடைய பிள்ளைகளின் மீது கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருந்தபடியினாலே அவர்கள் இடிந்தது எல்லாம் திரும்ப கட்டினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இன்னைக்கு உடைந்து இடிந்து போய் கிடக்கிறதோ அதையெல்லாம் கட்டி எழுப்ப தேவன் அனுகிரகமான வழிகளை நமக்காக திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப எளிதாக நம்ம சொல்கிறோம் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, ஆனால் அதற்கு இடையில எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்களோட வாழ்க்கையில் வந்தது. பாருங்கள், நீங்கள் நெகேமியா புஸ்தகம் 2வது அதிகாரம் அதன் 17வது 18வது வசனத்தை வாசிங்க. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தனைக்கு உள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு நான் தெரிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நெகேமியா சொல்லுகிறாரு, இனி நாம நிந்தைக்குள்ளாய் இருக்கக்கூடாது. ஆமென். சத்துரு நம்மை நிந்திக்கிற நிலைமையில இனி இருக்கக்கூடாது. ஏன் சத்துரு நிந்திக்கிறான்? ஏன் சத்துரு நம்மளை பரியாசம் பண்ணுறான்? ஏன்னா நம்ம வாழ்க்கை உடஞ்சி கிடக்கு, எருசலேம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தகர்க்கப்பட்டு கிடக்கிறது, குடும்ப வாழ்க்கை தகர்க்கப்பட்டு கிடக்கிறது, பொருளாதார வாழ்க்கை தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. இதை பார்க்கிற பொழுது சத்துரு சிரிக்கிறான், சத்துரு நிந்திக்கிறான். இனி நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் எழுந்து எருசலேமை கட்டுவோம் வாருங்கள், ஏன்னா தேவனுடைய கரை என் மேலே தயவாக இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது, அதனால முந்தி இருக்கிற மாதிரி அல்ல, கர்த்தர் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழும்பினார்கள். அல்லேலூயா. அதற்கு பிறகு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது,
கோபத்தோடு ஜனங்கள் எழும்பி வந்தாங்க, எரிச்சல் வந்தது, அவதூறான வார்த்தைகளை பேசினார்கள், பரியாசம் பண்ணார்கள். இதெல்லாம் நடக்குமா, பார்த்துடலாம், இதுவரை நடக்காதது இனியா நடக்கும் என்றெல்லாம் கேலி செய்தார்கள். என்னெல்லாமோ நடந்தது. பயமுறுத்தினார்கள், கோபப்படுத்தினார்கள், விரட்டி விடுவோம் என்று சொன்னார்கள். எத்தனை எத்தனை காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்தாலும் அவங்க எதையுமே காதில் வாங்கிக்கல. அல்லேலூயா. எத்தனை முறை அவங்க காதில் வந்து அப்படிப்பட்டதான வார்த்தைகள் விழுந்தாலும் நெகேமியா செய்த ஒரு காரியம், ஜெபிக்கிறவர்களை நிறுத்தி வைத்தான். ஆமென். வேலையை தடைபடாமல் பார்த்து கொண்டார்கள். வேலை நடந்துகிட்டே இருந்தது. ஏன்னா சத்துருவின் ஒரே திட்டம் என்ன தெரியுமா, நம்ம எழுந்து கட்டுவோம்னு வந்த உடனே நம்முடைய மனதை மனமடிவாக்கி நம்ம வேலையை நிறுத்தணுங்கிறது அவனுடைய எண்ணம். அல்லேலூயா. அதனால தான் அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சொல்லுவான். அவர் சொல்லுவார், எங்களுடைய இருதயத்தை மனமடி உண்டாக பேசுகிறார்கள். ஏன்னா இருதயம் அப்படின்னு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமாம், எதையாவது சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு 2 வார்த்தைகள் அந்த இருதயத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே சரி என்னத்தை பண்ணி என்னத்துக்கு அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விடும். அப்போ சத்துரு நம்மை சோர்ந்து போக செய்கிற வார்த்தைகளை கொண்டு வருவான். ஹல்லேலூயா. ஏன்னா மிச்ச முக்கியமாக தேவ ஜனங்கள் சோர்ந்து போகிறது பிசாசனுடைய வார்த்தைகளினால தான், மனுஷனுடைய வார்த்தைகளினால் தான். அன்னைக்கு எலியா எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அவர் சோர்ந்து போனதற்கு காரணமே என்ன, ஏசபேலின் வார்த்தை தான். ஹல்லேலூயா. அப்போ சத்துருக்கு தெரியும், நான் இப்படி பேசினா இவங்க சோர்ந்து போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வேலை தடைப்பட்டு போகும், அப்படிதான் அவன் நினைச்சான். ஆனால் நெகேமியாவோ வேலையை தடைபடாமல் பார்த்து கொண்டார், ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜெபம் வேலை, ஜெபம் பிரயாசம். ஹல்லேலூயா. இப்படியே நாட்கள் போய்கொண்டே இருந்தது. நெகேமியா 6வது அதிகாரம் வருகிற பொழுது அதன் 15வது 16வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்கள். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 25ஆம் தேதியிலே முடிந்தது. ஆமென். இதையெல்லாம் என் பகஞ்சர் கேள்விப்பட்ட பொழுது எல்லா புறஜாதியான அதை கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு பில்டிங்கும் கட்டிகிட்டு இருக்கும்போது அலங்கோலமாக தான் இருக்கும். அல்லேலூயா. பார்க்குறதுக்கு இது என்ன அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலேன்னு தெரியும். அதனால தான் என்னமோ பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டும்போது அப்படியே ஃபுல்லாக மறைச்சிடுறாங்க. அவங்க கந்திஷ்டி விழுன்னு மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நிஜமாகவே அது கட்டிகிட்டு இருக்கும்போது அதில் எதுவுமே தெரியாது, இதெல்லாம் என்னத்தை சாதிக்கிறது அப்படின்னு இருக்கும். ஆனால் கட்டி எல்லா வேலைப்பாடுகளும் முடிந்த பிறகுதான் தெரியும், இது கர்த்தருடைய கரம். அல்லேலூயா. இது மனுஷனுடைய செயல் அல்ல, இது தேவனுடைய செயல், இது கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சில பகுதிகள் உடைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து அதை நம்ம கட்டி எழுப்புவோம் என்று நம்ம எழுந்திருக்கிறோன்னு சொன்னால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அந்த எண்ணம் நமக்குள்ளே வந்திருக்கிறதுன்னு சொன்னாலே தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே வந்துருச்சு. ஹல்லேலூயா. நம்ம பலத்தினால நம்ம கட்டி எழுப்ப போகிறதில்ல, அவருடைய கரத்தினால நம்ம கட்டி எழுப்பப்பட போகிறோம். ஆமேன். அதற்கு விரோதமாக பிரச்சனைகள் வரும், அநேக வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தும். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நாள் ஒன்று வரும், அன்றைக்கு சத்துருக்கள் அறிந்து கொள்வார்கள், என் தேவனுடைய கரம் என் மீது இருக்கிறதை உலகம் அறியும். என் கர்த்தருடைய கரம் என் மீது இருக்கிறதை என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிவார்கள். என் கர்த்தருடைய கரம் என் மீது இருக்கிறதை எங்கள் சத்துருக்கள் அறிவார்கள். எப்போ தெரியுமா? அது கட்டி எழுப்ப அழகாய் நிற்கிற பொழுது உலகம் அதை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அது வரைக்கும் யாருக்கும் நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டாம், அது வரைக்கும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. இது இப்படி வரும் நாங்கள் நினைக்கிறோம், இது இப்படி சாத்தியமாகணும் யோசிக்கிறோன்னு எந்த ஒரு பதிலும் நம்ம கொடுக்க வேண்டாம். ஆமேன். கட்டி முடிக்கப்பட்ட பிறகு இன்விடேஷன் கொடுங்க, வந்து பார்க்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய தயவுள்ள கரம், கர்த்தருடைய தயவுள்ள கரம், என் தேவனுடைய தயவுள்ள கரம். ஆமேன். அவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருக்கிறதுனால ஆமேன் 3 காரியங்கள் என்னெல்லாம் நடக்குது? நம்ம கேட்குறது எல்லாம் நம்ம ராஜா நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை விட பெரிய லிஸ்ட்டு கொடுத்தார் எஸ்ரா. ஆமேன். அதையே அந்த ராஜா
உலக ராஜா எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய லிஸ்ட்டுனாலும் நம்ம அப்பா நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஆமேன். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாக கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர்கிட்ட எழுதி கொடுங்க. மனுஷன்கிட்ட மனு கொடுக்கறத விட தேவன்கிட்ட எழுதி கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். ஏன்னா அவருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கிறபடினால எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். நீங்கள் பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. ஒரு சேதமும் வராது, ஒரு சேதமும் வராது. எத்தனை பேர் பதிவிருந்தாலும் தீங்கு நடக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய தயவுள்ள கரம் நம் மீது இருக்கிறது. அதுபோல் மூன்றாவது, அவருடைய தயவுள்ள கரம் இருக்கிறபடினால தேவன் உங்களை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. இடிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். இடிக்கப்பட்ட பொருளாதார வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். இடிக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். ஏனென்றால் அது தேவனுடைய வாக்குத்தத்தம். எத்தனை வருடங்கள் ஆனாலும் தேவன் சொன்னது சொன்னதே. 70 வருஷங்கள் கடந்து போயிற்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எரேமியாவினால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படிக்கு கர்த்தர் எழுந்தருளினார். யார் மூலமாய் சொல்லப்பட்டதோ அவன் கூட அன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் சாகாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் சாகாது. அவர் சொன்னால் சொன்னதே. நமக்கு சொன்னப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அழகாய் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நில்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பலத்தினையோ என்னுடைய பராக்கிரமத்தையோ நான் நம்பி அல்லப்பா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று எழுதியிருக்கிற உம்முடைய வார்த்தையை நம்பி இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம் இன்னைக்கு நம்முடைய விசுவாச கண்கள் மூலமாக நம்ம அதை ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? ஆண்டவருடைய தயவுள்ள கரம். ஓ ஹல்லேலூயா. உங்களை அப்படியே மூடி இருக்கிறது. அப்படியே தயவுள்ள கரம் உங்கள் குடும்பத்தின் மீது அப்படியே இருக்கிறது. அப்படியே தயவுள்ள கரம் உங்கள் பிள்ளைகளின் மீது அப்படியே இறங்கி வந்திருக்கிறது. அப்படியே தயவுள்ள கரம் அப்படியே உங்கள் வீட்டின் மீது நிற்கிறது. நீங்கள் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் உங்களை பாதுகாக்க தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை மறைவான கண்ணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் தப்புவிக்கிற தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமேன், ஆமேன். அவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பார். பதில் கொடுப்பார். பதில் உண்டு, பதில் உண்டு, பதில் உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மீது இருக்கிறதுனால இடிந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கட்டி எழுப்ப உதவி செய்வார். சத்துருவின் இஷ்டத்திற்கு ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு ரூத்தின் குடும்ப வாழ்க்கை உடைந்து கிடந்தது. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளே அவருடைய தயவுள்ள கரத்துக்குள்ளே அவள் ஓடி வந்த பொழுது மீண்டும் அழகாய் முன்பு இருந்ததை விட அதிசயமாய் அவளுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டது. ஹல்லேலூயா. யோபுடைய பொருளாதார வாழ்க்கை பிசாசினால் இடிந்து போய் கிடந்தது. ஆனால் தேவனுடைய கரத்தை மட்டும் விட்டு அவர் விலகாதிருந்தபடியினாலே, கர்த்தருடைய தயவுள்ள கரம் யோபுவின் மீது இருந்தபடியினாலே மீண்டும் அதைவிட அதிகமாக தேவன் அவருடைய பொருளாதார வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. தாவீது தன் வாழ்க்கையிலே பாவம் செய்த பொழுது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட இடிந்து போனது. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரோ, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு விலக்காதிரும் என்று தேவனுடைய தயவுள்ள கரத்துக்குள்ளே அவர் ஓடி வந்தபடியினால் மீண்டும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட இடிந்து போய் பாழாய் நிர்மூலமாய் கிடக்கிறவைகளையும் மீண்டும் கட்டி எழுப்புகிற தேவனுடைய தயவுள்ள கரம் நம் மீது இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய தயவுக்கு அளவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. என் தயவை எல்லாம் நான் உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணுவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. கர்த்தருடைய தயவு
தயவு இந்த நாள் முதற்கொண்டு உங்களுக்கு முன்பதாக கடந்து போகும். கர்த்தருடைய தயவுள்ள கரம் இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் பிள்ளைகளின் மீது உங்கள் மீது அமர்ந்திருக்கும். அல்லேலூயா. தேவ தயவு உங்களை பெரியவர்களாய் மாற்றும். தேவ தயவு உங்களை சந்தோஷப்படுத்தும். தேவ தயவு உங்களுக்கான புதிய வழிகளை வாசல்களை திறந்து கொடுக்கும். தேவ தயவு உங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய தயவு எப்படிப்பட்ட தயவு தெரியுமா? ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிற தயவு. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய தயவு, ஒரு பெரிய தயவு. இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத தயவு நம் மீது வந்து இறங்கி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய தயவை உணருங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த தேவ பிரசனத்தை உணருங்கள். தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் படுக்க போங்க. தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் பிரயாணப்படுங்க. தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து வாங்க. ஒவ்வொரு நிமிடமும் அவர் கரை என் மேலே இருக்கு, அவருடைய கிருபை என் மேலே இருக்கு, அவருடைய தயவு என் மேலே இருக்கு. அதை நீங்கள் அனுபவித்து அனுபவித்து செல்ல செல்ல நாளுக்கு நாள் ஒரு உயர்வு, நாளுக்கு நாள் ஒரு பெருக்கம், நாளுக்கு நாள் ஒரு விருத்தி கர்த்தர் இந்த வருடத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிரசனத்தை தவிர நம்மை உயர்த்துகிறதற்கு வேறு வழியே இல்லை. அவருடைய தயவை தவிர நம்மை பாதுகாக்கிறதற்கு வேறு வழியே இல்லை. அல்லேலூயா. அவருடைய கிருபையை தவிர நம்மை கட்டி எழுப்புவதற்கு இந்த உலகத்தில் வேறு வழியே இல்லை. அந்த கிருபையுள்ள கரம், அந்த தயவுள்ள கரம், அந்த மாறாத கரம் நம் மீது இன்னைக்கு வந்து அமருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். எந்த நேரத்திலும் விட்டு விலக மாட்டார். யாரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார். யாருக்கு முன்பதாக தலை குனிந்து நிற்க அவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். உடைய மிகுந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய தயவுள்ள கரத்துக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் என் ஆண்டவர் ஆசீர்வதியும் அப்பா. இன்றைக்கு ஒரு விசேஷித்த நன்மைகளினால் நீர் நிரப்பி இருக்கிறீர். உங்கள் பிரசன்னத்தை உடைய ஜனங்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களும் ஒரு நாள் ஒரு எஸ்ராவை போல, நெகேமியாவை போல தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் மீது இருந்ததுனால இதெல்லாம் எங்களுக்கு நடந்தது என்று நன்றி நிறைந்ததோடு உடைய சமூகத்தில் வந்து சாட்சியாய் நிற்க தேவன் கிருபை கொடுப்பீராக. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் மீது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். புது கிருபைகளை கொடுத்தரலோ, புது அபிஷேகத்தை கொடுத்தரலோ, புது எண்ணெயினால் அவர்களை அபிஷேகம் பண்ணும், புது ரசத்தால் அவர்களை தேற்றும் அப்பா. அல்லேலூயா. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபையும் தயவும் சமாதானமும் தங்கியிருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதமும் விருத்தியும் உண்டாகட்டும். எல்லாவற்றிலும் உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.